அறிஞர் அண்ணன் தொல் திருமாவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன். மேலதாளங்களோட சிறப்பான வரவேற்பு கொடுக்கிற ஆடூர் கிராமவாசிகளுக்கு நன்றி நன்றி நன்றி. இதிலிருந்தே தெரிகிறது வாக்களியுங்கள் உதய சூரியன், வாய்ப்பளியுங்கள் உதய சூரியன் என்ற கேட்ட வண்ணமாய் வந்து கொண்டிருக்கிறார். கொண்டி போங்க போங்க. குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். மேலதாளம் முழங்க, நாதஸ்வரம் முழங்க சிறப்பு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நன்றிண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, இந்தியாவின் விடுவெள்ளி அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்கினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்ட வண்ணமாய் வந்து கொண்டிருக்கிறார். அக்கா உதயசூரியன் தான், அம்மா உதயசூரியன் மறந்துடாதீங்க. உதயசூரியன் எந்த வேட்பாளர் வந்தாலும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மாதிரி வர முடியாது. வாக்களியுங்கள் உதயசூரியன், வாய்ப்பளியுங்கள் உதயசூரியன். தாலுகா மருத்துவமனையை கொண்டு வந்தாரு.
வரவேற்பு மாலைகளும் வெளிச்சம் டிவியில் ஒளிபரப்பாக லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த எழுச்சியான வரவேற்பு 23ஆம் தேதி ஓட்டாக மாற வேண்டும், உதயசூரியனுக்கு ஓட்டாக மாற வேண்டும். வரவேற்று இங்கே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு அனைத்தையும் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற
நிறைவேற்றுகிற வகையில் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், சென்றாச்சு ஒழுங்காக பார்த்து ஓட்ட வாங்கி ஆக தலைவர், பழைய தலைவர், புது தலைவர் எல்லாரையும் பார்த்து அதை வணக்கி எல்லாம் ஓட்டு வாங்க. ஆக சிறுத்தை, தேமுதிக, கம்யூனிஸ்ட் எல்லா தோழர்களும் சிறப்பாக பணியாற்றி வாக்காக மாற்ற வேண்டும் என்று குழந்தைகளுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். ஆதரவுகளை உதயசூரியன் 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 திருமாவர்கள் நாளை மறுநாள் 15ஆம் தேதி அன்று ஆலப்பாக்கத்தில் அனைவரும் ஆதரிக்க என்ற சின்னம் உதயசூரியன் உதயசூரியன். வரவேற்பு அளித்து ஆறு பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இந்த அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாயாக மாறும். எவ்வளவு பொங்கலுக்கு வந்து 5000 வந்தது, 3000 வந்தது. அது தொடரும். இப்போ இங்கே உதயசூரியன் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தால் என்ன தருவாங்க? என்ன கொடுப்பாங்க? 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உருவாக்கப்படும். 8000 ரூபாய் கூப்பன் வரும். ஆக இது இந்த நமக்கான ஆட்சி. நம்முடைய வேட்பாளர் நான் இது உங்களுடைய வேட்பாளர் நான் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். இது வாழ்த்தாக வாக்கு கொடுத்திருக்கிறது. இது ஓட்டாக கொடுக்க வேண்டும், ஓட்டாக கொடுக்க வேண்டும், உதயசூரியனாக கொடுக்க வேண்டும். உதயசூரிய ஆட்சியில் என்னென்ன கிடைக்குது இந்த இந்த தொகுதியில் இந்த இங்கே கண்ணாடி மாரி வச்சுருக்கோம். கண்ணாடி மாரி இருக்கா இல்லையா? இணைந்து தொட வேண்டும். ஆக உடம்பு செஞ்சு அதை சட்டம் போட்டுவாங்க. ஓட்டு இந்த ஆர்வம் ஓட்டாக மாற வேண்டும். கண்ணாடி பூச்சை பார்த்தால் சூரியனாக இருக்க வேண்டும், சூரியனாக இருக்க வேண்டும். சூரியனாக இருந்தால்தான் 1000 ரூபாய் 2000 ஆகும். சூரியன் வெற்றி பெற்றால்தான் 1000 2000 ஆகும். 8000 கூப்பன் செல்லுபடியாகும். அதே போல காலை உணவு திட்டம் 8வது வரை விரிவாக்கம் செய்யப்படும். ஆக இந்த சின்னத்தை மறவாதில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அங்கே ஆதரிப்பில் உதயசூரியன் எனக்கு வேண்டிய வேட்பாளர் இருக்கின்ற திருமாவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே திருமாவர்கள் 15ஆம் தேதி அன்று 4 மணிக்கு எங்கே வராரு? ஆலப்பாக்கத்துக்கு வரார். ஆக வரவேற்பு இங்கே வரவேற்று இங்கே ஆதரிக்க வருகின்றார். அவருக்கு வாழ்த்து எழுச்சியாக வரவேற்பு தர வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா போ, இன்னும் கொஞ்சம் போ, 10 ரூபாய்க்கு வா. அனைவருக்கும்
வரவேற்புக்கு நன்றி. நேற்று தினம் சாப்பாடு போட்டீங்க. நேற்றுனா நேற்று நன்றி நன்றி. தாய்மார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆதரிக்கின்ற சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் 23ஆம் தேதி வாக்காக மாற வேண்டும். உதயசூரியன் வாக்காக மாற வேண்டும். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். இங்கே மதசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளராக, திமுகவுடைய வேட்பாளராக உதயசூரிய சின்னத்தில் இங்கே போட்டியிட எனக்கு ஆதரவு தாருங்கள், வாக்களிகள். உதயசூரியன் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு. இங்கே மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்த வேண்டும் என்றால், அதே போல 8000 ரூபாய் கூப்பன் பெற வேண்டும் என்றால், அதே போல மாணவர்கள் 5வது வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இங்கே காலை உணவு திட்டம் இருக்கின்றதோ அதை விரிவுபடுத்த வேண்டும். 8வது வரை விரிவுபடுத்துகின்ற திட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள். உதயசூரியன் உதயசூரியன் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வண்டியம்மா. நன்றிம்மா. வணக்கம். நன்றி நன்றி பார்த்து பார்த்து உதயசூரியன் உதயசூரியன் நன்றி. எழுச்சியான வரவேற்புக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம். உழைச்செல்லாம் ஓட்டா மாறணும். எழுச்சியான வரவேற்பு உற்சாகப்படுத்திய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஆதரவுப்பட்ட சின்னம் உதயசூரியன். நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இந்த எழுச்சி ஓட்டாக மாற வேண்டும். எழுச்சி சூரியனாக மாற வேண்டும். சூரியனாக மாறினால் என்ன கொடுப்பாங்க சொன்னாங்க முதலமைச்சர்? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? மாதம் 2000 சொல்ல விட மாட்டேங்க. வேணாமா? வேணாமா? 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டீங்களே. பொங்கலுக்கு எவ்வளவா? நீங்க பொங்கலுக்கு ஆமா பொங்கலுக்கு 3000 ரூபாய், அடுத்தது 5000 ரூபாய். இப்ப எப்படி 2000 வேணும் என்றால் 2000 வேணும் என்றால் உதயசூரியனுக்கு வாக்களிங்க. உதயசூரியன் உதயசூரியன். காலை உணவு திட்டம் 1வது 5வது வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்ப காலை உணவு திட்டம் இது தொடர வேண்டும் என்றால் மீண்டும் சூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 8வது வரை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தேதி 23ஆம் தேதி அன்று ஓட்டாக மாற வேண்டும். உதய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்கே ஆரவாரமாக ரொம்ப ஆர்வத்துடன் வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சியாக வரவேற்பு வழங்கிய இந்த 15ஆம்